வணக்கம், இது உங்கள் டிவிட் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம 6th டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடுன்ற லெசன் பார்க்க போகிறோம். இந்த லெசன் நியூ சிலபஸ் படி யூனிட் 6ல் கவர் ஆகக்கூடியது. சிலபஸ் பிரகாரம் நமக்கு தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு தான். இந்த வட இந்தியாவில் வேதகால பண்பாடு சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்துவெளி நாகரிகத்தின் சரியோட இந்தியாவில் நகரமயமாதலின் முதல் கட்டம் முடிவுக்கு வந்தது. ஆரியரோட வருகையால் இந்த வேதகாலம் என்னும் காலகட்டம் தொடங்கியது. இந்த வேத காலம்ன்றது எந்த காலகட்டம்னா கிமு 1500 to 600 வரை. இது வேதங்கள் என்றதிலிருந்து இந்த பெயர் வந்திருக்கு. ஆரியர்கள்னா யாருன்னு பார்க்கலாம். ஆரியர்கள்ன்றவங்க இந்தோ ஆரிய மொழி பேசக்கூடியவங்க, இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள் தான் இந்த ஆரியர்கள். இவங்க எப்படி வந்தாங்கன்னா மத்திய ஆசியாவிலிருந்து குடிபெயர்ந்து இந்து குஷ் மலையில் உள்ள கைபர் கணவாய் வழியாக இவங்க வந்தாங்க. இந்த ஆரியர்களுடைய முதன்மை தொழில் பார்த்தீங்கன்னா அது கால்நடை மேய்க்கிறது தான். இந்த ஆரியர்கள் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையை பின்பற்றினாங்க. இந்த அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை அப்படின்னா என்னன்னா, இப்போ நிலத்தில் இருக்கிற மரம் செடி அதையெல்லாம் வெட்டி அதை எரிச்சிடுவாங்க. எரிச்சிட்டு ஒரு கொஞ்ச காலத்துக்கு அங்கே வேளாண்மை செஞ்சுட்டு திரும்பவும் அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துல இதே மாதிரி செய்வாங்க. இதுதான் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. இவர்களுடைய காலம் பரப்பு சான்று பார்க்கலாம். புவியியல் பரப்பு வட இந்தியா, காலப்பகுதி இரும்பு காலம், கால அளவு கிமு 1500 to 600 வரை. சான்றுகள் வேதகால இலக்கியங்கள். நாகரிகத்தின் இயல்பு கிராம நாகரிகம். இவர்களுடைய நாகரிகம் கிராம நாகரிகம். இப்போ ஆரியர்களும் இந்தியாவில் அவர்களின் வாழ்விடங்களும் பார்க்கலாம். ரிக்வேத கால ஆரியர்களை நாடோடிகள்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய முக்கிய சொத்தா இருந்தது கால்நடைகள். ரிக்வேத கால ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப். இப்போ அது என்னன்னு சொல்றாங்கன்னா சப்த சிந்து, அதாவது 7வது ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என்று அழைக்கப்படுது. ரிக்வேத கால ஆரியர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் இரும்பு கோடாரி, அப்புறம் இரும்பினால் ஆன கொழுமுனையை கொண்ட கலப்பை. இதை ரிக்வேத கால ஆரியர்கள் பயன்படுத்தினார்கள். மொத்தம் 4 வேதங்கள் இருக்கு. அது என்னன்னா ரிக், யஜுர், சாம, அதர்வ. வேதகால இலக்கியங்கள். வேதகால இலக்கியங்களை நம்ம இரு பெரும் பிரிவுகளா பிரிக்கலாம். ஒன்று ஸ்ருதிகள், இன்னொன்று ஸ்மிருதிகள். இந்த ஸ்ருதிகள்ன்றது எது உள்ளடக்கியதுன்னா 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யகங்கள், உபநிடதங்களை உள்ளடக்கியது தான் இந்த ஸ்ருதிகள்ன்றது. இது புனிதமானது, நிலையானது, கேள்வி கேட்க முடியாத உண்மை என கருதப்பட்டது இது ஸ்ருதிகள். ஸ்ருதின்றது என்னன்னா கேட்டல் அல்லது எழுதப்படாதது அப்படின்ற பொருள் கொண்டது தான் ஸ்ருதி. இது வாய்மொழி வாயிலாக தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றாங்க. அதுக்கடுத்து ஸ்மிருதிகள். ஸ்மிருதிகள் எது கொண்டவைன்னா ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகிய சமயம் குறித்த போதனைகளை கொண்ட நூல் தான் ஸ்மிருதிகள். இது நிலையானது அல்ல, தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகும். இந்த ஸ்ருதிகள்ன்றது புனிதமானது, நிலையானவை. ஸ்மிருதிகள் நிலையானவை கிடையாது, மாற்றங்களுக்கு உள்ளாகும். ஸ்ருதி என்பதன் பொருள் கேட்டல் அல்லது எழுதப்படாதது. ஸ்மிருதினா இறுதியான எழுதப்பட்ட பிரதின்னு சொல்றதுதான் ஸ்மிருதி. இப்போ இந்த போட்டோ பாருங்க, இதுல தெரியும். வேத நூல்கள், ஸ்ருதி, ஸ்மிருதி. ஸ்ருதின்றது எது உள்ளடக்கியதுன்னா 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் உள்ளடக்கியது ஸ்ருதி. ஸ்மிருதின்றது இதிகாசம், புராணங்கள், ராமாயண, மகாபாரதம், சிவபுராணம், விஷ்ணு புராணம், சூத்திரங்கள், தர்மசூத்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி இதெல்லாம் உள்ளடக்கியது ஸ்மிருதி. இந்தியாவின் தேசிய குறிக்கோள். இந்தியாவின் தேசிய குறிக்கோள் சத்தியமேவ ஜெயத்தே, இந்த வாய்மையே வெல்லும். இதனுடைய மீனிங் வாய்மையே வெல்லும். இந்த வாக்கியம் எதிலிருந்து எடுத்தாங்கன்னா முண்டக உபநிடத்திலிருந்து எடுத்ததுதான் இந்த சத்தியமேவ ஜெயத்தே. சத்தியமேவ ஜெயத்தேனா வாய்மையே வெல்லும். தொல்பொருள் சான்றுகள் நமக்கு எங்க கிடைச்சதுன்னா சிந்து மற்றும் கங்கை நதி பகுதியிலும், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய தொல்லியல் ஆழ்விடங்களிலும் கிடைத்திருக்கிற இரும்பு கருவிகள் மற்றும் மட்பாண்டங்கள் இவைதான் சான்றுகள். வேத காலத்தை 2 வகையா, வேத காலத்தின் 2 கட்டங்கள் ஒன்று தொடக்க ரிக்வேத காலம்.
தொடக்க வேத காலம்ன்றது ரிக்வேத காலம். அதனுடைய காலம் வந்து கிமு 1500 to 1000 வரைக்கும். பின்வேத காலம்ன்றது வந்து கிமு 1000 to 600. இப்போ வேதகால பண்பாடு பார்க்கலாம். அரசியலும் சமூகமும். ரிக்வேத கால அரசியல் வந்து எதை அடிப்படையாக கொண்டதுன்னா இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது ரிக்வேத கால அரசியல். இதனுடைய அரசியல் அடிப்படை அழகா இருந்தது வந்து குலம் தான் அரசியலின் அடிப்படை அழகா இருந்துச்சு. இந்த குலத்தினுடைய தலைவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குலபதி. பல குடும்பம் ஒன்று சேர்ந்தது வந்து ஒரு கிராமம். அந்த கிராமத்தினுடைய தலைவர் வந்து கிராமணி. அப்புறம் பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு வந்து விஷுன்னு சொன்னாங்க. விஷுன்றது வந்து குலம். பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு வந்து விஷுனா வந்து குலம் என்று அழைக்கப்பட்டது. இதற்கு வந்து யார் தலைவராக இருந்தாதுன்னா விஷயபதி. ஜனானா இனக்குழுடைய தலைவர் வந்து ராஜன். இவர் வந்து ஜனஷ்யகோபா, அதாவது மக்களின் பாதுகாவலர் எனப்பட்டார். ஜனஷ்யகோபானா மக்களின் பாதுகாவலர். ஜனான்றது வந்து ஒரு இனக்குழு, அதனுடைய தலைவர் வந்து ராஜன். இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜனஷ்யகோபா, அதாவது மக்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொன்னாங்க. ரிக்வேத காலத்துல வந்து பல இனக்குழு அரசுகள் வந்து இருந்துச்சு. அந்த இனக்குழு அரசுகளை நம்ம என்ன சொல்லுவோம்னா ராஷ்டிரம். எந்தெந்த இனக்குழு வந்து ரிக்வேத காலத்தில் இருந்ததுன்னா பரதர், மத்ஷயர், புரு. இதெல்லாம் வந்து ரிக்வேத காலத்தில் இருந்த இனக்குழு அரசுகள். அந்த இனக்குழு அரசுகள்ன்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ராஷ்டிரம். அரசர்ன்றது தனது இனக்குழு சேர்ந்தவங்களை பாதுகாப்பது தான் ராஜனுடைய முக்கிய பொறுப்பு. இவருடைய அதிகாரம் வந்து எந்த அமைப்புகளால கட்டுப்படுத்தப்பட்டதுன்னா இனக்குழு மன்றங்களான விதாதா, சபா, சமிதி, கணா ஆகிய அமைப்புகளால் வந்து ராஜனுடைய அதிகாரங்கள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டது. இதுல விதாதான்ற அமைப்பு வந்து மிகவும் பழமையானது. விதாதானா விதாதா வந்து இனக்குழுவின் பொதுக்குழு தான் விதாதா. இது வந்து மிகவும் பழமையானது. சபான்றது வந்து மூத்தோர்களை கொண்ட மன்றம் வந்து சபா. சமிதின்றது மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு வந்து சமிதி. மூத்தோர்களை கொண்ட மன்றம் வந்து சபா, மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு வந்து சமிதி. அரசர் வந்து தனக்கு உதவி செய்வதற்காக புரோகிதர், தலைமை குரு ஒருத்தர் வந்து பணியில் அமர்த்திக்கிட்டாரு. அரசியல், பொருளாதாரம், ராணுவம் தொடர்பான விஷயங்களை அரசனுக்கு வந்து சேனானி வந்து உதவி செஞ்சாரு. சேனானின்றவங்க வந்து படை தளபதி. இவர் வந்து எதில் உதவி செஞ்சாருன்னா அரசியல், பொருளாதாரம், ராணுவம் தொடர்பான விஷயங்களை. அரசர் வந்து தனக்கு உதவி செய்யறதுக்காக புரோகிதர் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து பணியில் அமர்த்தினாரு. புரோகிதர்ன்றவங்க வந்து தலைமை குரு. சேனானின்றது வந்து படைத்தளபதி. இப்போதான் பரம்பரை அரசுரிமை வந்து தோன்றியது. பின்வேத காலத்துல வந்து பல ஜனாக்கள் அல்லது இனக்குழுக்கள் இணைந்து ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள் உருவாயின. இதுல வந்து சமிதி, சபா ஆயின தங்களுடைய முக்கியத்துவத்தை வந்து இழந்துச்சு. விதாதான்றது வந்து இல்லாமலே போயிடுச்சு. பின்வேத காலத்துல புதிய அரசர்கள் வந்து தோன்றினாங்க. பின்வேத காலத்துல பாலின்றது வந்து மக்கள் தானாகவே முன் வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த ஒரு காணிக்கை தான் பாலின்றது வந்து மக்கள் வந்து தானா முன் வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாலின்னு சொல்லுவோம். இது வந்து பின்வேத காலத்துல ஒரு வரியாகவே மாற்றம் பெற்றுச்சு. அந்த பாலின்றது வந்து பின்வேத காலத்துல ஒரு வரியாகவே மாற்றம் பெற்று மக்களிடமிருந்து தொடர்ந்து முறையாக வசூல் செய்யப்பட்டது இந்த பாலின்றது. இந்த பின்வேத காலம்ன்றது வந்து குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் செழித்தோங்கிய காலம்னா அது பின்வேத காலம்தான். மேலும் அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுரா போன்ற நகரங்களும் இந்த காலத்தில் தான் உருவாயது. குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் செழித்தோங்கிய காலம் வந்து பின்வேத காலம். அதே போல அயோத்தி,
பிரஸ்தம், மதுரா போன்ற நகரங்கள் தோன்றிய காலமும் பின்வேத காலம்தான். பாலின்றது ஒரு வரி. இது வந்து எப்படின்னா தன்னுடைய விவசாய மகசூல் அல்லது கால்நடைகள்ல 1/6 வந்து வரியா செலுத்தணும். அதுதான் பாலி. இப்போ வேதகால சமூக அமைப்பு பார்க்கலாம். வேதகால சமூகம்ன்றது வந்து தந்தை வழி சமூகம். வேதகால சமூகம்ன்றது வந்து எந்த சமூகம்னா தந்தை வழி சமூகம். வெள்ளை நிற தோல் கொண்ட ஆரியர்கள் கருப்பு நிற தோல் கொண்ட ஆரியர்கள் அல்லாதவரிலிருந்து தங்களை வேறுபடுத்தி கொண்டாங்க. இந்த கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்களை வந்து தயசுக்கள் அல்லது தாசர்கள் என்று அழைத்தாங்க. கருப்பு நிற ஆரியர்களை வந்து தயசுகள் அல்லது தாசர்கள் சொன்னாங்க. தொடக்க வேத காலத்துல வந்து 3 பிரிவுகள் காணப்பட்டது. தொடக்க வேத கால சமுதாயத்துல வந்து 3 பிரிவு காணப்பட்டது. அது வந்து பொதுமக்கள் விஷ் என்று அழைத்தாங்க. போர் வீரர்களை வந்து சத்திரியர்கள், மதகுருமார்கள் வந்து பிராமணர்கள் என்னவும் அழைச்சாங்க. அது வந்து தொடக்க வேத காலத்துல. தொடக்க கால சமுதாயத்துல வந்து 3 பிரிவு இருந்தது. ஒன்னு வந்து விஷ், பொதுமக்கள் வந்து விஷுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சத்திரியர்கள், போர் வீரர்களை வந்து சத்திரியர்கள் சொன்னாங்க. பிராமணர்கள் வந்து மதகுருமார்கள். இந்த 3 தான் தொடக்க வேதகால சமுதாயத்துல இருந்த 3 பிரிவுகள். அப்புறம் பிற்கால கட்டத்துல வந்து திறன் அல்லாத ஆரியல் அல்லாத மக்களையும் ஆரியர்கள் தமது சமுதாய ஏற்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்தாங்க. அப்போது 4 இறுக்கமான வர்ண அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. பின்வேத காலத்துல 4 இறுக்கமான வர்ண அமைப்பு கொண்ட அமைப்பு வந்து உருவாக்கினாங்க. அது எதுனா மதகுருவான பிராமணர், போரிடும் சத்திரியர், நில உடைமையாளர்களான வைசியர், வேலைத்திறன் கொண்ட சூத்திரர் என்ற 4 வர்ணங்கள் கொண்ட சமூக அமைப்பு உருவானது வந்து எப்பனா பிற்கால கட்டத்துல. தொடக்க கால சமுதாயத்துல வந்து 3 பிரிவுகள் இருந்தது. அது ஒண்ணு வந்து விஷு, சத்திரியர்கள், பிராமணர்கள். விஷுன்றது வந்து பொதுமக்கள், போர் வீரர்கள் சத்திரியர்கள், பிராமணர்கள் வந்து மதகுருமார்கள். இது வந்து தொடக்க வேத காலத்துல. பிற்காலத்துல வந்து பின்வேத காலத்துல வந்து 4 இறுக்கமான வர்ண அமைப்பு வந்து உருவானது. அது எதுனா பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். பிராமணர் வந்து மதகுரு, சத்திரியர் வந்து போரிடும் சத்திரியர், போர் புரிகிறவங்க சத்திரியர், நில உடைமையாளர்கள் வந்து வைசியர், வேலைத்திறன் கொண்டவர்கள் வந்து சூத்திரர் அப்படின்னு 4 வர்ணங்களை கொண்ட சமூக அமைப்பு வந்து பின்வேத காலத்துல வந்து உருவாச்சு. வேத காலத்து குறித்து கற்கிறதுக்கு அதிக அளவு இலக்கிய சான்று இருந்த போதிலும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் போதுமான அளவு வந்து இல்லை. வேத காலத்துல பெண்களின் நிலையை பத்தி பார்க்கலாம். பெண்களின் நிலை ரிக்வேத காலத்துல வந்து பெண்கள் வந்து ஓரளவுக்கு சுதந்திரம் பெற்றிருந்தாங்க. மனைவி வந்து குடும்பத்தின் தலைவியா மதிச்சாங்க. பெண்கள் வந்து தனது கணவரோட வீட்டுல வந்து சடங்குகளை நடத்தினாங்க. ரிக்வேத காலத்துல வந்து குழந்தை திருமணத்தை பற்றியும் உடன்கட்டை ஏறுதலை பற்றியும் அவங்க வந்து தெரிஞ்சிருக்கல. கைம்பெண் மறுமணம் செய்து கொள்றதுக்கும் தடை எதுவும் இல்லை. ஆனா ரிக்வேத காலத்துல பெற்றோர்களிருந்து சொத்துக்களை பெறும் சொத்துரிமை மட்டும் பெண்களுக்கு வந்து மறுக்கப்பட்டது. அப்பனா ரிக்வேத காலத்துல பொது நிகழ்வுகள்ல பெண்கள் வந்து எந்த பங்கும் வகிக்கல. ரிக்வேத காலத்துல பின்வேத காலத்துல வந்து பெண்கள் வந்து குடும்பத்தின் சடங்குகளை வந்து நடத்த முடியாத நிலை வந்து உருவானது. திருமணம் தொடர்பான விதிகள் வந்து இறுக்கமும் குழப்பமும் பெற்றுச்சு. பலதார மனம் வந்து சாதாரணமா நடைபெற்றுச்சு. கைம்பெண் மறுமணத்திற்கு வந்து ஊக்கம் தரல. பெண்களுக்கு வந்து கல்வி மறுக்கப்பட்டது. கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது. இது வந்து பின்வேத காலத்துல. பொருளாதார வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம். இந்த வேதகால பொருளாதாரம்ன்றது வந்து எது வந்து கலந்ததுன்னா கால்நடை மேய்ச்சலும் வேளாண்மையும் கலந்ததுன்னா இந்த வேதகால பொருளாதாரம். ரிக்வேத கால ஆரியர்கள் வந்து முதன்மை தொழிலா எது இருந்ததுன்னா கால்நடை மேய்ப்பது. இருந்தாலும் அப்போ வந்து மரவேலை செய்யறவங்க, தேர்கள் செய்வோர், மட்பாண்டங்களை செய்வோர், உலோக வேலை செய்வோரும், துணி நெய்வோரும், தோல் வேலை செய்வர்களும் இருந்திருக்காங்க. ரிக்வேத காலம் இந்த பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்டங்கள் வந்து எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா ரிக்வேத காலத்தை சேர்ந்தது. இந்த பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் வந்து ரிக்வேத காலத்தை சேர்ந்தது. ரிக்வேத காலத்துல வந்து வீட்டு விலங்குகளா எவைய பழக்கப்படுத்தினாங்கன்னா குதிரை, பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், காளைகள் மற்றும் நாய்கள். இவங்க வீட்டு விலங்குகளா பழக்கப்படுத்தினாங்க. ரிக்வேத காலத்துல வீட்டு விலங்குகளா பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் வந்து குதிரைகள், பசுக்கள், வெள்ளாடு, செம்மறியாடு, காளை மற்றும் நாய்கள். பழுப்பு மற்றும் மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் வந்து எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா ரிக்வேத காலத்தை சேர்ந்தது.
ரிக்வேத கால வேதகால பொருளாதாரன்றது வந்து கால்நடை மேய்ச்சலையும் வேளாண்மையும் கலந்ததுதான் வேதகால பொருளாதாரம். யவான்றது வந்து பார்லி. அவர்களுடைய முதன்மை பயிர் வந்து பார்லி. ரிக்வேத காலத்துல முதன்மை பயிரா இருந்தது வந்து பார்லி, யவான்னு சொல்லுவாங்க. யவான்றது வந்து பார்லி. அவர்களுடைய முதன்மை பயிர். யாருடைய முதன்மை பயிர்னா ரிக்வேத கால ஆரியர்களின் முதன்மை பயிராக இருந்தது வந்து யவா. இந்த கோதுமை பருத்தின்றதை வந்து சிந்துவெளி மக்களால் பயிர் செய்யப்பட்ட போதிலும் ரிக்வேத காலத்துல வந்து அவைகளை பற்றி குறிப்பிடப்படவில்லை. ரிக்வேத காலத்துல எதை பற்றி குறிப்பிடப்படவில்லைன்னா கோதுமை பருத்தி பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஆனா சிந்துவெளி நாகரிகத்துல இந்த கோதுமை பருத்தின்றது வந்து பயிர் செய்யப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் இருபோக சாகுபடி வந்து செய்யப்பட்டது. இது வந்து ரிக்வேத காலத்துல. இப்போ பின்வேத காலத்து ஆரியர்கள் வந்து எதை வீட்டு விலங்குகளா பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விலங்குகள் வந்து வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை மட்டுமல்லாமல் யானைகளையும் பழக்கப்படுத்தினாங்க. ரிக்வேத காலத்துல வந்து பழக்கப்படுத்தின விலங்குகள் வந்து குதிரை, பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, காளை மற்றும் நாய்கள். பின்வேத காலத்துல வந்து பின்வேத கால ஆரியர்கள் வந்து பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரையை மட்டும் இல்லாம யானைகளையும் அவங்க வந்து பழக்கப்படுத்தினாங்க. தொடக்க வேதகால கைவினைஞர்களோடு நகை செய்வோர், சாயத்தொழில் செய்வோரும், உலோகங்களை உருக்குவோர் போன்றவர்களும் சமூகத்துல இடம்பெற்றிருந்தாங்க பின்வேத காலத்துல. இந்த பின்வேத கால பண்பாடுன்றது வந்து வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு என்று அழைக்கப்பட்டது. பின்வேத கால பண்பாடுன்றது வந்து என்ன சொன்னாங்கன்னா வண்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு என்று அழைக்கப்பட்டது வந்து பின்வேத கால பண்பாடு. இவங்க வந்து நெல், கோதுமை, பார்லி ஆகியன வந்து பயிர் செஞ்சாங்க. வணிகம் வந்து பெருகியது. பண்டமாற்று முறை பரவலாக காணப்பட்டது. பண்டமாற்று முறைன்றது வந்து ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை வாங்குறது தான் பண்டமாற்று முறை. பின்வேத கால ஆரியர்கள் வந்து வணிகத்தில் பயன்படுத்திய நாணயங்கள் வந்து தங்க நாணயம், வெள்ளி நாணயம். தங்க நாணயங்களை வந்து நிஷ்கா சத்மனான்னு சொன்னாங்க. வெள்ளி நாணயங்களை வந்து கிருஷ்ணாலான்னு சொன்னாங்க. இது வந்து வணிகத்தில் பயன்படுத்தினாங்க. ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் வந்து தங்கம், இரும்பு, தாமிரம், செம்பு. தங்கம்ன்றது வந்து ஹிரண்யா, இரும்புன்றது வந்து சியாமா, தாமிரம், செம்பு வந்து அயாசன்னு சொன்னாங்க. இது வந்து ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள். ரிக்வேத காலத்துல வந்து நிலம் மற்றும் ஆகாயம் வந்து கடவுளா வழிபடப்பட்டது. பிருத்வின்றது வந்து நிலம், அக்னின்றது நெருப்பு, வாயுன்றது காற்று, வருணன்றது மழை, இந்திரன்றது வந்து இடி. இவற்றையும் இவங்க வந்து ரிக்வேத காலத்துல வணங்கினாங்க. அது இல்லாம மேலும் அதிதின்றது வந்து நித்திய கடவுள், உஷான்றது விடியற்காலை தோற்றம். இவற்றையும் குறைவான பெண் தெய்வங்களையும் வணங்கினாங்க ரிக்வேத காலத்துல. அவர்களுடைய மதம் வந்து சடங்கு முறைகளை மையமாக கொண்டது. ரிக்வேத கால மதம் வந்து சடங்கு முறைகளை மையமாக கொண்டது. வேத மந்திரங்களை பாராயணம் செய்யறது தான் வழிபாட்டு முறையா இருந்தது ரிக்வேத காலத்துல. இவங்க எதுக்காக தெய்வங்களை வணங்கினாங்கன்னா குழந்தைகள், பசு, செல்வம். குழந்தைகள் வந்து பிரஜா, குழந்தைகள் வந்து பிரஜான்றது வந்து குழந்தைகள், கால்நடைகள், பசு, கால்நடைகள், செல்வம் வந்து தனா. இவற்றுடைய நலனுக்காக ரிக்வேத கால மக்கள் வந்து தெய்வங்களை வணங்கினாங்க. ரிக்வேத காலத்துல வந்து பசு வந்து புனிதமான விலங்கா கருதப்பட்டது. ரிக்வேத காலத்துல புனிதமாக விலங்கா கருதப்பட்டது வந்து பசு. ரிக்வேத காலத்துல வந்து கோயில்கள் கிடையாது, சிலை வழிபாடும் வழக்கத்துல இல்லை. அதிதின்றது வந்து நித்திய கடவுள், உஷான்றது விடிய காலை தோற்றம். இவற்றையும் சில குறைவான பெண் தெய்வங்களும் வணங்கினாங்க. ரிக்வேத கால மக்களின் மதம் வந்து சடங்கு முறையை மையமாக கொண்டது. இவங்க வந்து யாருடைய நலனுக்காக, குழந்தைகளை நலனுக்காக கடவுளை வணங்கினாங்கன்னா குழந்தைகள், பசு, செல்வம். பிரஜான்றது வந்து குழந்தைகள். இவங்களுடைய நலனுக்காக தெய்வங்களை வணங்கினாங்க. ரிக்வேத காலத்துல வந்து புனிதமான விலங்கா கருதப்பட்டது வந்து பசு. இவங்களுடைய காலத்துல வந்து கோயில்கள் கிடையாது, சிலை வழிபாடும் வழக்கத்துல இல்லை. பின்வேத காலத்துல மதகுருவா இருப்பதுன்றது வந்து ஒரு தொழிலாகவும் அது ஒரு வந்து பரம்பரை தொழிலாகவும் மாறிடுச்சு. பின்வேத காலத்துல வந்து இந்திரனும் அக்னியும் வந்து முக்கியத்துவத்தை இழந்துட்டாங்க. பிரஜாபதி, விஷ்ணு, ருத்ரன். பிரஜாபதின்றவர் வந்து படைப்பவர், விஷ்ணு வந்து காப்பவர், ருத்ரன் வந்து அழிப்பவர் ஆகிய கடவுள்கள் வந்து முக்கியத்துவம் பெற்றாங்க. எப்பனா பின்வேத காலத்துல. பின்வேத காலத்தில் முக்கியத்துவம் பெற்ற கடவுளர்கள் வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா. இவங்க 3 பேரும்.
பின்வேத காலத்தில் வந்து வேள்விகளும் சடங்குகளும் மிகவும் விரிவடைந்துடுச்சு. இப்போ கல்வி பற்றி பார்க்கலாம். குருகுல கல்வி முறை. குருகுல கல்வி முறைன்றது வந்து பழங்கால கற்றல் முறை. குருகுலம் அந்த வார்த்தை வந்து சமஸ்கிருத வார்த்தையான குரு குலம், இந்த 2 வார்த்தையிலிருந்து தோன்றியது தான் இந்த குருகுலம். குருனா ஆசிரியர், குலம்னா குடும்பம் அல்லது வீடு, இதனுடைய கூட்டு தான் குருகுலம். இந்த குருகுல கல்வி முறையில் மாணவர்கள் வந்து குருவோட தங்கியிருந்து அவருக்கு சேவை செஞ்சு கல்வியை கற்றுக்கிட்டாங்க. வாய்மொழி மரபில் வந்து மாணவர்கள் வந்து பாடங்களை கற்றாங்க. குருகுல கல்வி முறையில் அதாவது மனப்பாடம் செஞ்சாங்க. அவங்களுக்கு என்னென்ன கற்று தரப்பட்டுச்சுன்னா 4 வேதங்கள், இதிகாசம், புராணம், இலக்கணம், தர்க்கவியல், நெறிமுறைகள், ஜோதிடம், கணிதம், இராணுவ உத்திகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுச்சு. ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இது வந்து குருகுல கல்வி முறை. குருகுலத்துல வந்து 2 பிறப்பாளர்கள் மட்டுமே மாணவர்களா சேர்க்கப்பட்டாங்க. பெண்களுக்கு வந்து பொதுக்கல்வி வந்து அளிக்கப்படல. 4 ஆசிரமங்கள், வயதின் அடிப்படையில் வந்து 4 ஆசிரமங்கள் இருக்கு. பின்வேத கால இறுதியில வந்து வாழ்க்கையின் 4 நிலைகள் வந்து வாழ்க்கை 4 நிலைகள் தான் 4 ஆசிரமங்கள் என்ற கோட்பாடு வந்து உருவாயிச்சு. அது வந்து பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். பிரம்மச்சரியன்றது வந்து மாணவ பருவம், கிரகஸ்தம்ன்றது வந்து திருமண வாழ்க்கை, வனப்பிரஸ்தம்ன்றது வந்து காடுகளுக்கு சென்று தவம் செய்யறது தான் வனப்பிரஸ்தம், சந்நியாசம்ன்றது வந்து வீடு பேறு அடைவதற்காக துறவார வாழ்க்கை மேற்கொள்றது தான் சந்நியாசம். இது வந்து பின்வேத காலத்தில் உருவான 4 கோட்பாடுகள். இங்கிருந்து தான் நமக்கு இப்போ சிலபஸ்ல கவர் ஆகுது குரூப் 4க்கு. தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள். வட இந்தியாவின் தொடக்க கால வேத பண்பாடு இந்தியாவோட ஏனைய பகுதிகளில் நிலவிய செம்பு கால பண்பாட்டோடு ஒத்து போகுது. இதை ஏன் செம்பு காலம்னு சொல்றோம்னா, மக்கள் வந்து செம்பையும் கல்லையும் ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்தினால இது வந்து செம்பு காலகட்டம்னு சொல்றோம். வட இந்தியாவின் பின்வேத கால பண்பாடு தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் 2 சமகாலத்தை சேர்ந்தது. வட இந்தியாவின் தொடக்க கால வேத பண்பாடும் செம்பு கால பண்பாடும் ஒரே காலம். வட இந்தியாவின் பின்வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் ஒரே காலத்தை சேர்ந்தது. இரும்பு காலத்தின் முடிவில் வந்து மக்கள் வந்து பெருங்கற்கால பண்பாட்டின் நூல்ல காலடி எடுத்து வைக்கிறாங்க. பெருங்கற்கால பண்பாடு காலம் வந்து கிமு 600 டு கிபி 100. பண்டைய தமிழகத்தினுடைய பெருங்கற்காலன்றது வந்து சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்து போகுது. கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் வந்து பெருங்கற்காலத்தின் ஒரு கூறாக உள்ளது. பெருங்கற்காலத்தின் ஒரு கூறாக உள்ளது வந்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள். தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம். இப்போ பெருங்கற்காலத்தை வந்து ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ்னு சொல்கிறோம். மெகாலித்திக் என்றது வந்து ஒரு கிரேக்க சொல்லு. மெகான்னா பெரிய, லித்னா கல்லு, இது 2 சேர்ந்தது தான் பெருங்கற்காலம், மெகாலித்திக் ஏஜ். இதை ஏன் பெருங்கற்காலம்னு சொல்கிறேன்னா, இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகள் கொண்டு மூடியதால் இந்த காலத்தை வந்து நாம் பெருங்கற்காலம்னு சொல்கிறோம். தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி மாவட்டம். இங்கே மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாழில் வந்து என்னென்ன கிடச்சிருக்குன்னா, முதுமக்கள் தாழிகள், பல்வகைப்பட்ட மட்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு கலரில், இரும்பாலான குத்துவால், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கல்மணி, ஒரு சில தங்க ஆபரணங்கள் வந்து ஆதிச்சநல்லூரில் கிடைச்சிருக்கு. வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தாலான உருவங்கள். புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தால் ஆன உருவங்கள் கிடைத்த இடம் வந்து ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம். பொருந்தல் வந்து திண்டுக்கல் மாவட்டம். பையம்பள்ளி வேலூர் மாவட்டம். கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம். திருப்புவனம் தாலுகா. கீழடியில் வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க.
அங்கே வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் வந்து இந்த ஆய்வில் கிடைச்சிருக்கு. மேலும் கீழடியில் நடந்த ஆய்வில் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்களும் கிடைச்சிருக்கு. கீழடியில் கண்ணாடியாலான மணிகள், செம்மணிகள் கிடைச்சிருக்கு. கீழடியில் வந்து வெண்கல் படிகம் எங்க கிடைச்சதுன்னா கீழடியில் கிடைச்சிருக்கு. அப்புறம் முத்துக்கள் கீழடியில் கிடைச்சிருக்கு. தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்களும் கீழடியில் கிடைச்சிருக்கு. தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவை கீழடியில் வந்து கிடைச்சிருக்கு. தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை எங்க கிடைச்சதுன்னா கீழடியில. வெண்கல் படிகம் கிடைத்த இடமும் கீழடி. கண்ணாடியாலான மணி, செம்மணி அதெல்லாமும் கீழடியில் கிடைச்சிருக்கு. முத்துக்கள் கிடைத்த இடமும் கீழடி. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைத்த இடமும் கீழடி. 2017 வந்து இந்திய தொல்லியல் துறை 2 மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்கிறதுக்காக அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடா என்னும் இடத்தில் உள்ள பீட்டா அனாலிட்டிக் என்ற நிறுவனத்திற்கு வந்து அனுப்பியது. அந்த சோதனையில் வந்து இந்த பொருள்கள் வந்து கிமு 200 சேர்ந்தது என்று தெரிய வந்துள்ளது. 2017 ஆய்வு மேற்கொண்டாங்க. கீழடியில் 2 மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்கிறதுக்காக அமெரிக்கா புளோரிடா என்னும் இடத்துல இருக்கிற பீட்டா அனாலிட்டிக் என்ற நிறுவனத்திற்கு வந்து அனுப்பி வச்சாங்க. இந்த சோதனையில அந்த 2 பொருள்களும் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு சொன்னாங்கன்னா கிமு 200 சேர்ந்ததுன்னு சொன்னாங்க. கீழடியில ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால் தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு. பழங்கால தொல்பொருட்கள், ரோம் நாட்டை சேர்ந்த தொல்பொருட்கள் எங்க கிடைச்சிருக்காங்க கீழடியில் கிடைச்சிருக்கு. இவை வந்து இந்தியாவுக்கும் ரோமுக்கும் இடையே நிலவிய வணிக தொடர்பினை கூறும் ஒரு சான்று. ஃபெரிப்ளஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களா, இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டுக்கு வந்து எஃகு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அந்த செய்தியும் அதுக்கு வந்து அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துல வரி விதிச்சிருக்காங்கன்ற செய்தியும் எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா பெரிப்ளஸ்ன்ற நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. எங்கிருந்து எஃகு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டனா இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு வரி விதிக்கப்பட்ட துறைமுகம் வந்து அலெக்சாண்ட்ரியா துறைமுகம். இடம்பெற்ற நூல் வந்து பெரிப்ளஸ். இந்த செய்தி இடம்பெற்ற நூல் வந்து பெரிப்ளஸ். நெக்ஸ்ட் பொருந்தல் பார்க்கலாம். பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம். இங்க கிடைச்சிருக்க பொருட்கள் என்னன்னா புதைக்குழி பொருட்கள் கிடைச்சிருக்கு. புதைக்குழி பொருட்கள் கிடைத்த இடம் பொருந்தல். அப்புறம் கண்ணாடி மணிகள்ல எங்க கலரும் சொல்லியிருக்காங்க. கீழடியில வந்து கண்ணாடி மணிகள் சொன்னாங்க, அதுல வந்து செம்மணிகள் சொல்லியிருக்காங்க. இங்க வந்து வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை வண்ணங்களில் கண்ணாடி மணிகள் எங்க கிடைச்சிருக்குன்னா பொருந்தல்ல கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து இரும்பு வாள்கள் கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் வந்து பொருந்தல்ல கிடைச்சிருக்கு. கீழடியிலையும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்கு. இங்க பொருந்தல்ல வந்து அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைத்த இடம் வந்து பொருந்தல். அப்புறம் படிகக்கல் இங்க பொருந்தல்ல கிடைச்சிருக்கு. சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள் கிடைத்துள்ள இடம் வந்து பொருந்தல். பொருந்தல்ல இரும்பினாலான கதிரறுக்கும் அரிவாள், ஈட்டி, கொழுமுனை எங்க கிடைச்சிருக்குன்னா பொருந்தல்ல கிடைச்சிருக்கு. இங்க கிடைச்சிருக்க அரிசி நிரம்பிய பானையால மக்களுடைய முக்கிய உணவா அரிசி இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து பையம்பள்ளி வந்து எங்க இருக்குன்னா வேலூர் மாவட்டம். இங்க நடத்திய தொல்லியல் அகழ்வாய்வில் நமக்கு கிடைச்ச பொருட்கள் வந்து இரும்பினால் செய்யப்பட்ட தொல் பொருட்களோட பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் கிடைத்த இடம் பையம்பள்ளி, வேலூர் மாவட்டம். இங்க பையம்பள்ளியில வந்து இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் வந்து பையம்பள்ளி, வேலூர் மாவட்டம். ரேடியோ கார்பன் முறையில் இப்பண்பாட்டின் காலம் வந்து கிமு 1000 என கணிக்கப்பட்டுள்ளது. கீழடி வந்து கிமு 200 சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பையம்பள்ளி வந்து கிமு 1000 என கணிக்கப்பட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து கொடுமணல். கொடுமணல் வந்து ஈரோடு மாவட்டம். பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கு கொடுமணம். அந்த கொடுமணம் என்ற ஊர் தான் கொடுமணல் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து கொடுமணல்ல வந்து தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மட்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்கு. கொடுமணல்ல நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுழலச்சுகள், நூல் சுற்றி வைக்கப்படும் சுழலச்சுகள் கிடைத்த இடம் வந்து கொடுமணல், ஈரோடு மாவட்டத்துல கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டு, கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள், முக்கியமான சிவப்பு நிற மணிக்கற்கள் ஆகியவற்றையும் தொல்லியல் அறிஞர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுக்கள் வந்து பெருங்கற்காலத்தை சார்ந்தது. தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இது வந்து முதுமக்கள் தாழிகள். இதை தான் சொல்லுவோம். முதுமக்கள் தாழிகள்ன்றது வந்து இறந்தவங்களை புதைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய மண்பானை தான் நாம் என்ன சொல்றோம்னா முதுமக்கள் தாழிகள் சொல்றோம். அடுத்து வந்து கற்திட்டைகள். இந்த கற்திட்டைகள் வந்து எப்படி இருக்குன்னா, இறந்தவர்கள் புதைத்த இடத்துல 2 புறமும் 2 கற்பலகைகள் செங்குத்தா நடப்பட்டு அவற்றின் மீது வந்து மற்றொரு கல்பலகையை வந்து வைப்பாங்க. இதுதான் வந்து கற்திட்டை. இந்த கற்திட்டை காணப்படும் இடங்கள் வந்து வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும், கும்மால மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கப்பட்டி மதுரை மாவட்டம், அப்புறம் பாண்டவன்திட்டு தருமபுரி, இந்த இடங்கள்ல வந்து கற்திட்டைகள் காணப்படுகிறது. கற்திட்டைகள் காணப்படும் இடங்கள் வந்து வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மால மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கப்பட்டி மதுரை மாவட்டம், பாண்டவன்திட்டு தருமபுரி, இந்த இடங்கள்ல வந்து கற்திட்டைகள் காணப்படுது. அப்புறம் நினைவு கற்கள். நினைவு கற்கள்ன்றது வந்து பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் கல், கிர் என்றால் நீளமான என்று பொருள். ஒரே கல்லினாலான இத்தூண்கள் வந்து இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும். இந்த நினைவு கற்கள்ன்றது ஒரே கல்லால செங்குத்தா நடப்படும். இது காணப்படும் இடங்கள், இந்த நினைவு கற்கள் காணப்படும் இடங்கள் வந்து திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர் ஆகிய. அதே போல மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டியிலும் நரசிங்கப்பட்டி கற்திட்டைகளும் காணப்படுகிறது, நினைவு கற்களும் காணப்படுகிறது. மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டியிலும், ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும், கொடுமணலிலும் இந்த நினைவு கற்கள் வந்து காணப்படுகிறது. நினைவு கற்கள் காணப்படும் இடங்கள் வந்து திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர். திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர். அதுக்கடுத்து வந்து மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டி, ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையம், கொடுமணல் போன்ற இடங்கள்ல வந்து இந்த நினைவு கற்கள் வந்து காணப்படுது. கற்திட்டைகள் காணப்படும் இடங்கள் வந்து வீரராகபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மாலமருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம், பாண்டவன்திட்டு தருமபுரி ஆகிய இடங்கள்ல வந்து கற்திட்டைகள் காணப்படுது. நினைவு கற்கள் காணப்படுற இடங்கள் வந்து திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர், மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டி, ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையம், கொடுமணல் போன்ற இடங்கள்ல வந்து நினைவு தூண்கள் காணப்படுகிறது. அதுக்கடுத்து வந்து நடுக்கற்கள். இந்த நடுக்கற்கள் வந்து இறந்து போன வீரர்களோட நினைவாக நடப்படும் கல் தான் இந்த நடுக்கல். கிராமத்தை வந்து கொடிய விலங்குகளிடம் இருந்து இல்லைன்னா எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றும் முயற்சியில இறந்த வீரர்களின் நினைவாக நடப்படுவது தான் இந்த நடுக்கற்கள். இந்த நடுக்கற்கள் காணப்படும் இடங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர், திண்டுக்கல் மாவட்டம் மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை வந்து திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்திலேயே மானூர், திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை, தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளாளன் கோட்டை ஆகிய இடங்கள்ல வந்து நடுக்கற்கள் காணப்படுது. மீள்பார்வை பார்க்கலாம். ஆரியர்கள் வந்து ஏறத்தாழ கிமு 1500 வந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தாங்க. வேதகால அரசியல்ன்றது வந்து எதை அடிப்படையாக கொண்டதுன்னா ரத்த உறவை அடிப்படையாக கொண்டது. ஆரியர்கள் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்த போது அங்கிருந்து தொடக்க கால குடியேற்றங்கள் வந்து பிரதேச அரசுகளாக மாறியச்சு. வட இந்தியாவின் பின்வேத கால சமூகமும் தென்னிந்தியாவின் இரும்பு கால சமூகமும் ஒரே காலத்தை சேர்ந்தது.
அவ்வளோதான், இதோட இந்த லெசன் முடிஞ்சது.